யார் உங்களை வெறுத்தார்கள், யார் உங்களை ஒதுக்கினார்கள், யார் உங்களை விட்டு போனாங்க, யார் கைவிட்டால் நான் சொல்றேன், யாரு வேணா கைவிடலாம், இந்த இயேசு கிறிஸ்து உன்னை கைவிட மாட்டாரு. அவர் கிட்ட நீ போனேனா, அவருக்கு முன்னாய் வந்து நின்னைனா, உன்னை ஒதுக்குனா பாரு, உன்னை வெறுத்தான் பாரு, உன்னை பார்த்தோன்னு விலகி போனான் பாரு, அவன் எல்லாம் உன்னை பார்த்தோன்னே இடம் கொடுத்தான் பாரு. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவனை தொட்டு காராமா செக்கு எல்லாரும் செய்யாதது விலகி போனாங்க. ஆனா இவர் முதல்ல செஞ்சது அவனை தொட்டு உன்னை பிடிச்சு உன் மேல கைய வச்சு உன்னை சுலமாக்குவார். உறவுகள் வெறுத்துட்டா, நண்பர்கள் வெறுத்துட்டாங்களா, எல்லாம் போயிட்டாங்களா? ஆனா ஆண்டவர் வந்து உன்னை தொட்டு ஷாக்காரா. வியாதியில ரெண்டு காரியம் இருக்கு. ஒண்ணு உள்புறமான வியாதி, இன்னொன்னு வெளிப்புறமான வியாதி. இந்த உள்புறம் வியாதி இருக்கிறவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் நல்லா போவான் வருவான், அவனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அவன் வேதனை அவனுக்கு மட்டும். ஆனா வெளிப்புறமான வியாதி வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? வெளிப்புறமான ஒருவனுக்கு வியாதி வந்துட்டா அவனுக்கு அந்த வியாதியை காட்டிலும் பெரிய மனவேதனை உண்டாயிடும். இப்ப என்ன நடக்குதுன்னா, வெளிப்புறமான வியாதி ஒருத்தனுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சு. என்னங்க சொல்லுங்களேன்? தோல் நோய் வந்துருச்சு. வெளிப்புறமான வியாதி தானே. உள்ள ஃபெயிலியரா இருக்கலாம், உள்ள எலும்பு ப்ராப்ளமா இருக்கலாம், உள்ள காய்ச்சலா இருக்கலாம், உள்ள சளியா இருக்கலாம். ஆனா ஆள் நீட்டா இருக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா வெளிப்புறமான வியாதி வந்துருச்சுன்னா அவனை விட்டு விலகி போவார்கள். அந்த மனுஷன் வர்ற இடத்துல இப்படி வரும்போது அவனை பார்த்தோன்னே ஜனங்க அவனுக்கு வழிவிட ஆரம்பிப்பாங்க. புரியுதா? வெளிப்புறமான வியாதி, ஒரு தோல் வியாதி வந்துருச்சு, சரீரம் முழுதும் குஷ்டத்தால் நிறைஞ்சிட்டான். இப்ப என்ன நடக்குது? அவன் வரும்போதே ஜனங்க விலகுறாங்க. அவன் உட்கார்ந்தாச்சுன்னா பக்கத்துல இருந்த ஆளு என்ன பண்ணுது? வெளியில போய் எந்திரிச்சு அடுத்த இடத்துக்கு போகுது. அவனோடு நின்று பேசுறத தவிக்கிறாங்க. அவன் குடும்பம் அவனை தவிர்க்கிறது, அவன் தாய் தகப்பனை அவர் தவிக்கிறது. வீட்டிலிருந்து அவன் வெளியில போறான், வீட்டில இருந்து வெளியே தள்ளப்படுகிறான். அவன் போகிற இடத்துல ஜனங்க வெளியே போறாங்க, அவன் உட்கார இடத்துல ஜனங்க உட்கார்றாங்க. அவன் மறுபடியும் உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போயிட்டான்னா அந்த இடத்துல உட்கார்றதுக்கு யாரும் யோசிக்கிறாங்க? அவன் பஸ்ல ஏறினா அவன் பக்கத்துல எப்படியாவது கூட்டத்துல எப்படி நிறைச்சிட்டு அவனுக்கு ஒண்ணு தனியா கேப் விடுறாங்க. என்ன சொன்னா, வியாதியில ரெண்டு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்க. ஒண்ணு உள்புறம். உள்புறம் இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க எங்க வேணா போலாம் வரலாம். ஆனா வெளிப்புறம் வந்துருச்சுன்னு வைங்களேன், எல்லாம் விலகுறாங்க. அந்த காலத்துல மோசே சொல்றாரு, குஷ்டரோகி எங்க இருக்கணும்? குஷ்டரோகம் வந்த உடனே அவன் என்ன பண்றானா, குஷ்டரோகம் வந்தால் முதலாவது உறவுகளில், குடும்பங்களில், தன் பட்டணத்தில் எல்லாவற்றிலும் இருந்து நிராகரிக்கப்பட்டு பட்டணத்துக்கு வெளியே ஆலயத்துக்கு அப்புறம் கொண்டு வச்சிடறாங்க. பாத்தீங்களா? ஒரு வியாதி வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் விட்டு வெளில, உள்ள இருக்கும் போது ஒன்னும் தெரியாது, நீங்க இருமிட்டே உள்ள வீட்டுக்குள்ள படுத்துக்கலாம். ஆனா வெளியில ஒண்ணு வந்துருச்சுன்னா ஆலயத்துக்கு புறம்பே வெளியே போயிடுறாங்க. அவன் வேதனை இப்ப என்ன தெரியுமா? அவன் வியாதியை குறித்த வேதனை கிடையாது. என்னை ஜனங்கள் வெறுக்கிறார்கள், என்னை ஜனங்கள் ஒதுக்குறார்கள். இதே வேதனை நல்லா இருக்கும் போது என் கூட இருந்த ஜனங்கள் இன்னைக்கு வந்தோன்னே என்னை விட்டு போயிட்டாங்க. அவன் வேதனை ஒரு பெரிய வேதனைன்னா, எனக்கு முடியல. ஏன் ஒருவேளை அவன் அப்பா நேசிருக்கலாம், அம்மா நேசிருக்கலாம். ஆனா சட்டம் சொல்லுகிறது, விதி சொல்லுகிறது, நீ இங்க இருக்க கூடாது, நீ வெளியில தான் இருக்கணும். உறவுகள் வெறுக்குது, நண்பர்கள் வெறுக்கிறார்கள், சந்தை வெளிகளில் நிற்கிறவர்கள் வெறுக்கிறார்கள். பாளையத்துக்கு புறம்பே போய் உள்ள உட்காந்துக்கிறான். அப்பதான் அப்படி ஒரு குஷ்டரோகி மத்தேயு 8வது அதிகாரத்துல வர்றாரு. இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வந்த உடனே ஒரு குஷ்டரோகி அவருக்கு பின்னாக ஓடி வந்து, ஆண்டவரே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்றார். அவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்ல உடனே என்ன சொல்ற, அவர் அவனை சொத்து என்ன சொல்றாங்க தெரியுமா? யார் உங்களை வெறுத்தார்கள், யார் உங்களை ஒதுக்கினார்கள், யார் உங்களை விட்டு போனாங்க, யார் கைவிட்டால் நான் சொல்றேன், யாரு வேணா கைவிடலாம், இந்த இயேசு கிறிஸ்து உன்னை கைவிட மாட்டாரு. அவர் கிட்ட நீ போனேனா, அவருக்கு முன்னாய் வந்து நின்னைனா, உன்னை ஒதுக்குனா பாரு, உன்னை வெறுத்தான் பாரு, உன்னை பார்த்தோன்னு விலகி போனான் பாரு, அவன் எல்லாம் உன்னை பார்த்தோன்னே இடம் கொடுத்தான் பாரு. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவனை தொட்டு காராமா செக்கு எல்லாரும் செய்யாதது விலகி போனாங்க. ஆனா இவர் முதல்ல செஞ்சது அவனை தொட்டு
பிடிச்சு உன் மேல கைய வச்சு உன்னை சுகமாக்குவார். உறவுகள் வெறுத்துருச்சா? நண்பர்கள் வெறுத்துட்டாங்களா? எல்லாம் போயிட்டாங்களா? ஆனா ஆண்டவர் வந்து உன்னை தொட்டு ஷாக்காரா சேத்தேரு லியாக்கமா. நான் சொல்றேன், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் வேதனை நீங்க சுகமாயிரு இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் நீங்க வாசி மத்தை. ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கும் மாக்க உம்மால் ஆகும் என்றா. இயேசு தம் கையை நீட்டி தொற்றாரு. முதல்ல என்ன பண்றாரு? சுத்தமாகுன்னு சொல்லல, முதலாவது அவர் கைய தொட்டுட்டு இப்ப சுத்தமாகுடா. வார்த்தை இல்ல, உன்னை விட்டு விலகுனா, உன் கைய கோர்த்திருந்தா கூட உன்னை விட்டு விலகி போனா. ஆனா நான் உன்னை விளக்கறதுக்கு வரல, உன்னை நேசிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன், உன்னை கட்டி பிடிக்கிறதுக்கு வந்திருக்கேன், ஓ வியாதியை சுகமாக்க வந்திருக்கேன், ஓ பிரச்சனையை சுகமாக்க வந்திருக்கேன். என் அன்பு மகனே மகளே, இந்த காலை வேளையில ரேபாலா ரீகாலா பாரா சேடலே ரீகாரா சே, உங்களை சுகமாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். உங்களை அணைக்கும்படிக்கு, உங்களோட உறவுகளும் படிக்க. யார் வேணா விலகட்டுங்க, அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். நீ எங்காவது போகணுமா? நான் மட்டும் பேசிட்டே இருக்கிறேன். சரி, 5 நிமிஷம். ஓகே. அப்போ அவர் என்ன பண்றாரு தெரியுமா? உங்களை தொட்டு முதல்ல சுகமாகன்னு சொல்லல, வார்த்தையை வாசிங்க. நீட்டி தொட்டு அவரை சாப்பிடுங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? சித்தம் உண்டு சுத்தமாகுது. அவனை விட்டு எல்லாரும் விலகி போயிட்டாங்கல்ல, இவர் வந்த உடனே என்ன பண்ணாரு தெரியுமா? தொட்ட உடனே வியாதி சுகமாகுது. ஏன் தெரியுமா? என்னை வெறுத்துட்டு போனாங்க, என்னை விலகிட்டு போனாங்க, இவர் என்ன தொட்டுட்டாரா, இவர் என்ன தொட்டுட்டாரு, இவர் என்ன தொட்டுட்டாரு அப்படின்னு தெரியுமா? ஊரே விலகிருச்சு, நாடே விலகிருச்சு, சட்டங்களை என்னை தூக்கி ஓரமா வச்சிருச்சு. ஆனா இவர் வந்து என்னை தொட்ட உடனே அவன் மனபாரமெல்லாம் உடையுது. நான் சொல்றேன், இந்த காலையில் உங்கள் மனதில் இருக்கிற பாரங்கள் விலகிறது, உங்களை பிடித்திருந்த வேதனைகள் நீங்குகிற இயேசுவின் நாமத்தில். வியாதியை சுகமாக்குறது அவருக்கு எளிதான காரியம். மரித்தவனை எழுப்பி உட்கார வைக்க முடியும்னா உங்க பிரச்சனையை மாத்துறதுக்கு அவர் வல்லமில்லவரா இருக்கிறார். அவர் மகிமை நிறைந்த தேவனா இருக்கிறார். ஆமென்.